உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி. ஒரு ஸ்டோரி பார்த்துருந்தேன். அந்த ஒரு கேர்ள் தான் அந்த ஸ்டோரி வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. என்னன்னா 100 ப்ராப்ளம்க்கும் ஒரு 100 வகையான இந்த மாதிரி பிரச்சனை கேசஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் வந்து ஒரு ஆள்ல நெத்தி பொட்டுல சுடுறதுன்ட்டு. சுட்டா அந்த 100 பிரச்சனையும் சரியாயிடும்ன்றது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம். சீக்கிரமே கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டை பத்தி நாட்டில் இருக்கவங்களே தப்பா பேசாம இருக்கிறதுக்கு நம்ம நாடு தான் முயற்சி பண்ணணும். ஸோ இதெல்லாம் சீக்கிரமே மாறணும். ஒரு வாட்டியும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இதை பத்தின விஷயங்கள்லாம். ஆனா கண்டிப்பா சீக்கிரம் வந்து கண்டிப்பா இல்ல. இந்த காணொலி பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் வரும். உங்களை வச்சே உங்களையே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜேஷ் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும்தான்ப்பா டேட்டு போடுவார், பொண்ணுங்கள் சொன்னாதான், பொண்ணுங்களுக்குலாம் ஃப்ரீயா போடுவார்ப்பா, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வெளியே வந்தாலும் பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ராஜேஷ் வந்து கேட்பாரு. சமுதாயத்துல பெண்களுக்கு ஏதாவது நடந்தாலும் அந்த இடத்துல வந்து கேட்பாரு. அப்படிங்கிறத நம்ம காணொலி மூலமா நம்ம காமிச்சுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.